அன்பான இறைமக்களே, மனித வாழ்க்கை என்பது துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த துன்ப நேரத்தில் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா, அல்லது உதவி செய்ய மாட்டார்களா, என்னுடைய தேவைக்கு பதில் கூற மாட்டார்களா என்று ஏங்கி மற்றவர்களிடம் நம்முடைய வேதனைகளை கூறுவோம். அந்த நேரத்திலே சிலர் ஆறுதல் கூறி நம்மை தேற்றுவார்கள். மற்றும் சிலர் உனக்கு இது தேவைதான் என்று கூறி நம்மை அவமானப்படுத்துவார்கள். இன்னும் சில பேர் நம்முடைய வேதனையை மற்றவர்களிடம் சொல்லி நம்மை எள்ளி நகையாடுவார்கள். இந்த அனைத்தின் மூலமும் நம்முடைய வேதனை இன்னும் அதிகமாகிறது. இப்படி மற்றவர்களிடம் உங்களுடைய வேதனைகளை சொல்லி அவமானப்படுவதை விட நமக்காக காத்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் உங்களுடைய வேதனையை கூறுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாளா, அல்லது என்னிடம் வரமாட்டார்களா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி இன்று உங்களுடைய கவலைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது திருப்பாடல்கள் 86 கூறி ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். நீரும் எனக்கு பதில் அளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை